ட்ரேடிங்கில் ஈடுபடுறவங்க, அது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு டே ட்ரேடிங்கில் இருக்கவங்க, கமாடிட்டி ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஆதித்யா பிர்லா குரூப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல கம்பெனி, இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இந்த பதிவின் போது 10,169 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, குட் ஃபினான்ஷியல் கம்பெனி. இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்குது. ஸோ அதனால வெகு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பெயிண்ட்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. பிரைமர், வூட் பிரைமர், வால்புட்டி, ஸ்ட்ரைனர்ஸ் இதெல்லாமே தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களுடைய காம்படிட்டர் இருப்பாங்க இல்லையா, பெர்ஜர் பெயிண்ட்ஸ், நெரோலாக் பெயிண்ட்ஸ், இண்டிகோ பெயிண்ட்ஸ், இவங்க எல்லாரையும் விட அதிகமான அளவுக்கு சேல்ஸ் பேக்கப் வச்சிருக்கிறாங்க. கண்டினியூஸாக 5 வருடங்களாக இவங்களுடைய ப்ராஃபிட் அதிகரித்து தற்போது SME இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வாரம் நம்ம வள்ளுவர் வழியில் வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாம இந்த வாரம் பார்க்க போற திருக்குறள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும் அப்படிங்கிற இந்த திருக்குறள் தான். இந்த திருக்குறளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துன்பம் வருவதற்கு முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாத வாழ்க்கை மற்றும் செல்வம் ரெண்டுமே நெருப்பில் முன்னாடி உள்ள வைக்கோல் போர் போல கருகிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய கருத்து. இது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துன்பம் அப்படிங்கிறது இங்கே என்ன, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் லாஸ் வரத்துக்கு முன்னாடியே எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்று, அந்த லாஸ் எப்படி வருது, ஏன் வருது, எப்போ வருது, திடீர்னு வரும், மார்க்கெட்டால வரும், நம்ம செய்கிற செயலால வரும், ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் உள்ள போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும். அதுலேயும் முக்கியமாக நாள் வர்த்தகத்தில் ஈடுபடுவர்களுக்கு தான் இந்த குறள் மிக பொருத்தமாக அமையும். ஏன்னா நாள் வர்த்தகம் அப்படிங்கிறது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் உள்ள ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங். அப்போ அங்கே ரிஸ்க் வரும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ரிஸ்க் வரும் தெரிஞ்ச பிறகு அந்த ரிஸ்கை முன்கூட்டியே எச்சரிக்கையா இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். எப்படி தவிர்க்கிறது, அதுக்கு தான் இருக்கவே இருக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ணணும், முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாப் லாஸை நம்ம கண்டிப்பாக போடணும். ஸோ ட்ரேடிங்ல ஈடுபடுறவங்க, அது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்ல இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு டே ட்ரேடிங்ல இருக்கவங்க, ஏன்னா கண்டிப்பாக முடிச்சிடணும். அது முக்கியமா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். இங்க நிறைய பேருக்கு ஸ்டாப் லாஸ் போறது பிடிக்காது. அதனால தான் இங்க மார்க்கெட்ல உங்களுக்கு ஹெவியா லாஸ் வருது. ஒரு நாள் லாஸை நீங்க தவிர்க்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்தடுத்த நாள் கொண்டு போய் இங்க அதிகமான லாஸுக்கு ஆனாலவங்க தான் அதிகமான பேர். அதனால இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்கூட்டியே இருக்குது, அதை முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது தவிர்க்கணும். தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மற்றும் செல்வம் வந்து உங்களுக்கு சேஃபா இருக்கும்னு சொல்ல வராரு. இங்க நமக்கு என்ன வரும், அட்லீஸ்ட் நமக்கு ஹெவி லாஸ் வராம நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, நமக்கு தான் தெரியுது இல்ல, லாஸ் ஆனா நமக்கு ஹெவியா லாஸ் ஆயிடும். அந்த லாஸை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து வைக்கலாமே. இங்க நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு அது என்ன பண்ணுது, திருப்பியும் ரிவர்சல் ஆகுது. அதனால தான் நாங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு ரிவர்சல் ஆகுறது எப்படி தெரியுது, நீங்க மறுபடியும் அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. அதனால தான் அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க, நீங்க ஸ்டாப் லாஸ் போடுறது இல்லை. ஸோ அதனால இதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்க அடுத்த மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணாதான் டிசிப்ளின் ட்ரேடிங்கை மாத்திடும். ஸோ அடுத்த நாள் மறுபடியும் ஸ்டாப் லாஸ் போடுறீங்களா, திருப்பி அடிக்குதா, பரவாயில்ல, மூணாவது நாள் ஹெவி லாஸ்ல இருந்து அது உங்களை காப்பாற்றும். ஸோ டே ட்ரேடிங் பண்றவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது இந்த ஸ்டாப் லாஸ் தான். ஆனா நிறைய பேர் இதை அவாய்ட் பண்றீங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல கண்டிப்பாக டே ட்ரேடிங்ல உங்களுக்கு ப்ராஃபிட் வரவே வராது. ஏன்னா எல்லா நாளுமே உங்களுக்கு லாஸ் ஆகாது, அதே மாதிரி எல்லா நாளுமே ப்ராஃபிட்டும் இங்க வராது. அதுவும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லாம் பண்றீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் இந்த ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட மார்க்கெட் ஏறும் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க ஒரு அசம்ஷன்ல அந்த ட்ரேடிங் பண்றோம். அப்படி இருக்கும்போது ரிவர்ஸ்ல போயிடுச்சுன்னா ஹெவி லாஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆபத் பாந்தவனா இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்த தயவு செய்து மறுக்காதீங்க.
அதை கண்டிப்பாக போட கற்றுக்கோங்க. டே ட்ரேடிங் பண்ணுற நீங்கள் அதுக்கு சில ஒரு பர்சன்டேஜ் கணக்கெலாம் இருக்குது. சில பேர் 1:1 மெயின்டைன் பண்ணுவாங்க, சில பேர் 1:2 மெயின்டைன் பண்ணுவாங்க, சில பேர் 2:1 மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் எதை வேணாலும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து பண்ணினா மட்டும்தான் உங்களை உங்களுடைய அந்த என்டையர் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இல்லை கேபிட்டலாக இருக்கட்டும், அது முதல்ல உங்களுக்கு சேஃபாக இருக்கணும். கேபிட்டலே எரோட் பண்ண பிறகு எதை வைத்து நம்ம ட்ரேடிங் பண்ணுறது? அது மட்டும் இல்லை, அந்த லாஸ் ஹெவி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாஸை சரி பண்ணுறதுக்கே நீங்கள் மறுபடியும் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸை மினிமைஸ் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்து நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியும் நமக்கு கிடைக்கும். நம்ம மைண்டும் கொஞ்சம் ஒர்க் ஆகும். ஹெவி லாஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மைண்டும் ஒர்க் பண்ணாது, எல்லாம் போச்சு, இதுக்கப்புறம் என்னத்தை யோசிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால ஆல்டர்னேட்டிவ் விஷயங்கள், இப்போ ஸ்டாப் லாஸ் போடுறோம், அது ஹிட் ஆயிடுச்சு, சரி அடுத்து வேறு ட்ரேடிங் என்ன பண்ணலாம், ஈவினிங் பண்ணிக்கலாம், இமீடியட்டாக உடனே பண்ணாமல் அடுத்து ஈவினிங் பண்ணலாம், இல்லை அடுத்த நாள் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெண்டில் மூவ் ஆகும், ஒரே ட்ரெண்டில் மூவ் ஆகும். அது ப்ளஸில் போனாலும் சரி, மைனஸில் போனாலும் சரி, அன்னைக்கு நம்ம ஹெவி ட்ரேடிங் பண்ணி அந்த லாஸை கூட என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு துன்பம் வருவதற்கு முன்னாடி முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு சமம். ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் இந்த நாள் வர்த்தகத்தில் நீங்கள் ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க, அதுதான் மஸ்ட்டு. ஸ்டாப் லாஸுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மதித்து அதோடு நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நாள் வர்த்தகத்தில் உங்கள் கேபிட்டல் முழுவதுமாக எரோட் ஆகி ஷேர் மார்க்கெட்டே லாஸ் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய ஒரு நிலைப்பாடுக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க. ஸோ அதுதான் வள்ளுவர் வேறு ஒரு விதமாக வாழ்க்கை செல்வம் நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறாரு. நெருப்பின் முன்னாடி வைக்கோல் என்ன ஆகும், உடனே பற்றிட்டு மொத்தமாக காலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம மொத்த பணமும் என்ன ஆகிடும், நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஒரு விஷயத்தை நீங்கள் மதிக்கலை வேண்டான்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம கேபிட்டலே எரோட் ஆகிடும். அப்படிங்கிறது தான் இந்த வள்ளுவர் ஏற்கனவே 2000 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அது நம்மளுடைய இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நிச்சயமாக பொருந்தும். அப்படிங்கிறதுனால தான் இந்த குரலை நான் இந்த பதிவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸோடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துக்கோங்க. அதை 2-3 நாள் போட்டு தான் பாருங்கள், அல்லது ஒரு 20 நாளைக்கு கண்டினியூஸாக பண்ணி பாருங்கள். நிச்சயமாக டே ட்ரேடிங்லேயும் உங்களால் ஓரளவு நல்ல ப்ராஃபிட்டை கண்டிப்பாக பெற முடியும். மார்க்கெட் கேப் வரிசையில் நாம் 2 கம்பெனிகளில் இந்த பதிவில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கம்பெனி ஒரு நல்ல ஒரு சிமெண்ட் ப்ரொடியூசிங் கம்பெனி, அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஆதித்யா பிர்லா குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல கம்பெனி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இந்த பதிவின் போது 10,169 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 2,93,522 கோடி, வெகு விரைவில் 3 லட்சம் அப்படிங்கிற இடத்தை பிடிக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த வெகு சீக்கிரத்தில் இவங்களுடைய டார்கெட் 12,300 அப்படிங்கிற இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, குட் ஃபினான்ஷியல் கம்பெனி. இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்குது. ஸோ அதனால வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. 2023 ஃபைனல் டிவிடெண்டாக 38 ரூபாய் ஒரு ஷேருக்கு கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் கடந்த 5 வருடங்களாகவே அதிகரித்து 6,981 கோடி கொடுத்திருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11% கொடுத்திருக்காங்க. டெட் ஈக்விட்டியும் குறைத்து கொண்டே வர்றாங்க. ப்ரமோட்டர் 59%, FIIs 17%, DII 14% வச்சிருக்காங்க. FIIs கொஞ்சம் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. DII உடைய டார்லிங்ஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட். இவங்களுடைய நெட் சேல்ஸ் 70,908 கோடி. இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ACC, அம்புஜா, இவங்க எல்லாரையும் விட அதிகமான அளவுக்கு சேல்ஸ் பேக்கப் வச்சிருக்காங்க. லார்ஜஸ்ட் கிரே சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இவங்க தான். போர்ட்லேண்ட் சிமெண்ட்டும் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. வருஷத்துக்கு 116.75 மில்லியன் டன் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 2 கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ல சைன் ஆயிருக்காங்க. சத்தீஸ்கர் அண்ட் தமிழ்நாட்டில் இவங்க ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆயிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு பட்ஜெட் தாக்கல் போதெல்லாம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிதி ஒதுக்கீடுகள்லாம் பண்ணும்போது சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் செக்டர் ஏறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இந்த சிமெண்ட் செக்டர்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப்பும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காங்கிளமேட் கம்பெனி வரிசையில் இருக்கக்கூடிய இந்த
அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாக நீண்டகால அடிப்படையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. விலை சற்று அதிகமாக இருந்த போதிலும் இந்த கம்பெனி மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி, கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி நெருங்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ நேர்கள் நீண்டகால அடிப்படையில் பார்க்கறதுக்கு சிமெண்ட் வரிசையில் ஏதாவது ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்க நினைப்பவர்களுக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்க முடியும். மார்க்கெட் கேப் வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ஒரு கம்பெனி ஏசியன் பெயிண்ட்ஸ். பெயிண்ட் வரிசையில் இவங்க ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெயிண்ட்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது, பிரைமர், வூட் பிரைமர், வால்புட்டி, ஸ்ட்ரைனர்ஸ் இதெல்லாமே தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ரீஜனல் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க, ப்ராசஸிங் சென்டரும் வச்சிருக்காங்க, பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியா ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் உள்ள ஒரு கம்பெனி. ஆட்டோமேட்டிவ் பெயிண்ட்ஸ், டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. உங்களோட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்காங்க. 1942 உருவாக்கப்பட்ட கம்பெனி. 10 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வச்சிருக்காங்க இந்தியாவில். 16 வந்து அதர் கண்ட்ரீஸ்லயும் வச்சிருக்கக்கூடிய ஒரு தரமான பெயிண்ட் வரிசையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 2,80,872 கோடி. இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2,928 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல பதிவாயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஸ்வாட் அனாலிசிஸ்ல கிட்டத்தட்ட 8 பாயிண்ட்ஸ் தன்னகத்தை வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய். நல்ல ஹை டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய ஒரு கம்பெனி. மார்க்கெட் லீடர் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ் இவங்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 35,494 கோடி. இவங்களுடைய காம்படிட்டர் இருப்பாங்க இல்லையா, பெர்ஜர் பெயிண்ட்ஸ், நெரோலாக் பெயிண்ட்ஸ், இண்டிகோ பெயிண்ட்ஸ், இவங்க எல்லாரையும் விட அதிகமான அளவுக்கு சேல்ஸ் பேக்கப் வச்சிருக்கிறாங்க. கண்டினியூஸாக 5 வருடங்களாக இவங்களோட ப்ராஃபிட் அதிகரித்து தற்போது 5,424 கோடி அப்படிங்கிற இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29% இருக்கிறாங்க. டெட் ஈக்விட்டி வெரி லெஸ் 0.06 தான். ப்ரமோட்டர் 52%, எஃப்ஐஎஸ் 15%, டிஐஏ 11%, பப்ளிக் நாம 19% வச்சிருக்கிறோம். ஸோ பெயிண்ட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எப்போதுமே நீட்ஸ் இருக்கு. இவங்க எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் லீடர் ஜெயின்ஸ் சொல்லலாம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வருடங்களையும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறை வந்து நல்ல துறை நோக்கி முன்னேறிட்டு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுவும் சொல்லவே வேண்டாம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது பெயிண்ட் மேல்பூச்சி அப்படின்னு வரும்போது பெயிண்ட்ஸ் மஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு இந்த கம்பெனிகளால பெரிய லெவல்ல பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏதாவது அப்பப்போ சின்ன சின்ன சர்ச்சைகள் இருக்கும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி இந்த கம்பெனி வந்து புதுசா ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களை நிறுத்திக்கணும் இல்லையா, மார்க்கெட்ல காம்படிஷனோட சேர்ந்து அதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள்லாம் புதுசா R&D வச்சு நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறது மூலமாக உங்க பணம் சேஃபா இருக்கும். ஒரு பெயிண்ட் ப்ரொடியூசிங் கம்பெனி வந்து நம்ம வந்து பணம் போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது இந்த கம்பெனியால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீண்ட கால அடிப்படையிலும் கூட நல்ல டிவிடெண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தரமான கம்பெனி. மார்க்கெட் கேப் வரிசையிலையும் கிட்டத்தட்ட அடுத்து இன்னும் கொஞ்சம் பிரைஸ் ஏறினாலே உங்களுக்கு என்ன ஆயிடும், 3 லட்சம் அப்படிங்கிற இடத்தை தாண்டி வர ஆரம்பிச்சிடும். ஒரு பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி. ஸோ எம் கேப் வந்து பெரிய லெவல்ல லார்ஜ் கேப்பா தேடுறவங்களுக்கு, பெயிண்டிங் வரிசையில தேடுறவங்களுக்கு ஏசியன் பெயிண்ட் மிகச்சிறந்த ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.